விபூதி சுவாமியின் ஸ்ரீ பழனி ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் அரவாக்குறிச்சி வட்டம் கரூரில் இருந்து சின்னத்தாராபுரம் போகக்கூடிய வழியில் சூடாமணி அப்படிங்கிற இடம் தாண்டினதுக்கப்புறம் சிவசெல்வி திருமண மண்டபத்துக்கு அருகே அமைஞ்சிருக்கிறதா இந்த திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபூதி சுவாமி ஒற்றை மனிதராக இருந்து இந்த திருக்கோவிலை கட்டியிருக்காங்க. முருகப்பெருமானினுடைய பரிபூர்ண அருளாசை பெற்ற அந்த மகான் ஒற்றை மனிதராக இருந்து இந்த திருக்கோவிலை கட்டியிருக்கிறாங்க. இந்த திருக்கோவிலுடைய மண்ணை மிதித்து முருகப்பெருமானினுடைய திருமுகம் கண்டு மனதார நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு விபூதி சுவாமி கையால் நீங்கள் விபூதி வாங்கினீங்க அப்படின்னா அந்த விபூதி உங்களுக்கு சந்தனமாக மணக்கும். அதே மாதிரி முருகப்பெருமான்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனைக்குரிய பதிலை முருகப்பெருமான் உங்களுக்கு சொப்பனத்தில் காட்சி கொடுப்பார். அதாவது உங்களுடைய வேண்டுதலுக்கான பதிலை முருகப்பெருமான் உங்களுக்கு கனவில் உங்களுக்கு அந்த பதிலை காட்சியாக கொடுப்பார். நம்ம திருக்கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை, சஷ்டி, கிருத்திகை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் கோவில் நடை திறந்திருக்கும். பௌர்ணமி எப்போ பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெறும். பௌர்ணமி எப்போ பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு கோவில் சார்பாக சோடச அபிஷேகம் செய்யப்படும். அதாவது 16 வகையான அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு பௌர்ணமி அன்னைக்கு செய்யப்படும். அந்த அபிஷேகத்தில் நீங்களும் கலந்து கொண்டு பங்கு பெற்று உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான்ட்ட நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த வேண்டுதலை முருகப்பெருமான் 12 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும், திருமண தடை உள்ளவங்களுக்கு தடையை நீக்கி நல்ல மாலை பொருத்தத்தையும், தொழில் வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு நல்ல தொழில் அமைச்சு கொடுத்து தொழில் வளர்ச்சியும், இந்த மாதிரி அனைத்து விதமான சகல செல்வ நலன்களையும் ஸ்ரீ பழனி ஞான தண்டாயுதபாணி சுவாமி எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அனைவரும் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு முருகப்பெருமானினுடைய அருள் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.